வணக்கம். ஸோ உங்களை அன்புடன் வரவேற்கிறது சுதான் கோச்சிங் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எஸ்எஸ்சி ஜிடி ஓகே ஸோ ஜிடி எக்ஸாமினேஷன்ஸ்க்கான 2026 எக்ஸாமினேஷன்ஸ்க்கான ஜென்ரல் நாலேஜ் இருக்குல்ல, ஸோ அதில் பார்க்கக்கூடிய கிளாஸ் வந்தோன்னா ஃபஸ்ட்டு கிளாஸ் வந்து அன்றைக்கி பார்க்குறோம். ஓகே ஸோ இன்றைக்கி பார்க்கக்கூடிய வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு கிளாஸாக தான் வந்து இது இருக்குது. ஓகேவா? ஸோ இதில் வந்து கண்டினியூட்டியாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸஸை கண்டக்ட் பண்ண போகிறோம். ஏற்கனவே வந்து ஜிடி எக்ஸாமினேஷன்ஸ்க்காக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரீசனிங் கொடுத்துட்டோம். அதே மாதிரி வந்து மேத்தமெட்டிக்ஸும் கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ இதில் இன்றைக்கி பார்க்கக்கூடிய கிளாஸ் வந்து ஜென்ரல் நாலேஜ் ஓகேவா? ஸோ பொதுறிவு பாடத்தில் நம்ம பார்க்க போகிறோம். இதில் பார்க்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து ப்ரீவியஸ் இயரில் கேட்கப்பட்ட கொஸ்டின்ஸ் தான் வந்து நம்ம பார்க்க போயிடும். ஸோ ஜென்ரல் நாலேஜை பொறுத்த வரைக்கும் எஸ்எஸ்சி ஜிடியில் டோட்டலாக வந்துனா ஒரு 20 கொஸ்டின்ஸ் வரைக்கும் வந்துனா இருக்கும். ஓகே ஸோ 20 கொஸ்டின்ஸ் வரைக்கும் இந்த ஜிகே டாப்பிக்லேருந்து வந்துனா இருக்க போகுது. மொத்தம் 4 டாப்பிக்லையுமே எல்லா டாப்பிக்லையுமே 20 கொஸ்டின்ஸ் தான் வரப்போகுது. அதில் ஒரு 20 கொஸ்டின்ஸாக இந்த ஜென்ரல் நாலேஜ் பொதுறிவு டாப்பிக்லேருந்து வந்துனா கண்டிப்பாக இருக்க போகிறது. ஓகே எஸ். ஸோ லேட் பண்ணாமல் வந்து நான் கிளாஸ்க்குள்ளே போயிடலாம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக கீழே இருக்க சப்ஸ்கிரைப் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற போட்டு வச்சுங்க. அப்போ தான் நம்ம டெய்லி கொடுக்கக்கூடிய கிளாஸஸ்ன்றதை எக்ஸாம் அப்டேட்டும் உங்களுக்கு இமீடியட்டாக வந்து சேரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன கொடுத்துருக்கா அப்படின்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா த கான்ஸ்டியூஷன் அசம்பிளி ஆஃப் இந்தியா வாஸ் செட் அப் இன் விச் இயர்? ஓகேவா? ஸோ இந்திய அரசியலமைப்பின் சபையின் எந்த ஆண்டில் அமைக்கப்பட்டது? ஓகே ஆப்ஷன் 1ல் பார்த்தீங்க அப்படின்னா 1946 1946, ஆப்ஷன் 2ல் 1948 1948, அண்ட் ஆப்ஷன் 3 பார்த்தீங்கன்னா 1947 1947, அண்ட் ஆப்ஷன் 4ல் பார்த்தீங்கன்னா 1945 அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ இது எப்போது அமைக்கப்பட்டது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஓகேவா? ஸோ நீங்கள் கான்ஸ்டியூஷன் வேறு, கான்ஸ்டியூஷன் அசம்பிளி அப்படிங்கிறது வேறு. ஓகேவா? அது ரெண்டே மட்டும் குழப்பிக்கக்கூடாது. இது எப்போ வந்து அதாவது எந்த இயரில் வந்து அமைக்கப்பட்டது அப்படிங்கிறது இங்கே 46 48 47 45 கொடுத்துருக்காங்க. இதில் சரியானது வந்து பார்த்திங்க அப்படின்னா 1946 தான் வரும். ஓகே 1946 தான் இந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளி அப்படிங்கிறது அமைக்கப்பட்டிருக்கும். இவங்களுடைய இந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளி தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சட்டத்தை வந்து பார்த்தோன்னா நமக்கு கொடுப்பாங்க. ஓகேவா? புரியும் நினைக்கிறேன். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் வந்து நமக்கு ஒரு சட்டம் அப்படிங்கிறது அமைக்கப்படும். ஓகேவா? ஸோ 2 இயர்ஸ் 11 மந்த்ஸு ஓகேவா 11 மந்த் 18 டேஸ்க்கு அப்புறம் நமக்கு ஒரு கான்ஸ்டியூஷன் வந்து பார்த்தா ஃபைனலைஸ் பண்ணியிருப்பாங்க. இவ்வளோ நாள் ஒர்க்குக்கப்புறம் வந்து பார்த்தா ஏற்றுக்கொள்ளப்பட்டதான் நம்மளோட இந்தியன் கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிறது. அந்த இந்தியன் கான்ஸ்டியூஷனை உருவாக்குறதுக்காக தான் வந்து கொண்டு வரப்பட்டதான் இந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளி அப்படிங்கிறது. அதை எந்த ஆண்டு அமைக்கப்பட்டது அப்படின்னா 1946 வந்து பார்த்தா அமைச்சிருப்பாங்க. அப்போ இதில் சரியான வருஷம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 1ல் இருக்க 1946. ஓகேவா? ஸோ இந்த 1946 தான் இதில் சரியான ஒன்றாவே வந்து இருக்கும். ஸோ இதில் தான் அப்புறம் த கான்ஸ்டியூஷன் அசம்பிளி ஆஃப் இந்தியா வாஸ் செட்டப் வித் இன் இயர். ஓகேவா? புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். இந்திய அரசியலமைப்பு சபை 1946 ஆண்டில் அமைக்கப்பட்டது அப்படிங்கிறது தான் சரியான ஒன்று. ஓகேவா? ஸோ இந்த கான்ஸ்டியூஷன் இந்திய அரசியலமைப்பு சபை பற்றியான எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இதில் நம்ம தெரிஞ்சுக்கிற முடியும். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு த இந்தியன் கான்ஸ்டியூஷன் அசம்பிளி வாஸ் பாடி ஃபார்ம்டு. ஓகேவா? ஸோ 1946 அண்டர் கேபினட் மிஷன்ஸ் பிளான். ஓகேவா? ஸோ இது ரொம்ப முக்கியமான ஒன்றுங்க. நம்ம இப்போ வந்து இந்த கொஸ்டின்ஸில் எந்த வருஷம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இதோட கூடுதலாக வந்து போகிறோம் எந்த திட்டத்தின் கீழே பாருங்களேன். இந்திய அரசியலமைப்பு சபை என்பது 1946 ஆண்டு அதிகார பணி திட்டத்தின் கீழ், அதாவது இந்த இருக்குல்ல இங்கிலீஷ்லேயே பார்த்துக்குங்க. ஏன்னா இதை தான் அப்படி நம்ம பெரும்பாலும் டிரான்ஸ்லேட் பண்ணி இங்கே கொடுத்துருப்பாங்க. கேபினட் மிஷன் பிளான் இருக்குல்ல, அது அந்த திட்டத்தின் கீழ் தான் இந்த இந்தியன் கான்ஸ்டியூஷன் அசம்பிளி அப்படிங்கிறது அமைக்கப்பட்டிருக்கும் 1946. ரொம்ப முக்கியமான ஒன்று டு டிராஃப்ட் இந்தியன் கான்ஸ்டியூஷன், அதாவது இந்தியன் கான்ஸ்டியூஷன் தயாரிக்கிறதுக்காக கேபினட் மிஷன் பிளான் கீழே தான் இந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளி அப்படிங்கிறது அமைக்கப்பட்டிருக்கும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யார் வந்து பார்த்தீங்கன்னா பிரசிடெண்ட்டாக இருப்பாங்கன்னா ஃபஸ்ட்டு சச்சியானந்த சின்ஹா அப்படிங்கிறவர் ஒரு டெம்பரரி
சேர்மனாக இருப்பார். அவர் வந்து நியமிக்கப்பட்ட சில நாட்களே வந்து இறந்து போகிறதுனால அதுக்கப்புறம் வந்து டாக்டர் ராஜேந்திர பிரசாத் வந்து அவருடைய பிரசிடெண்ட்டாக வந்து இருப்பார். ஓகேவா. ஸோ அடுத்து வந்து டாக்டர் பிஆர் அம்பேத்கர் வந்து இதுக்கு சேர்மனாக வந்து இருப்பாங்க. ஓகே, புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். சேர்மன், அதாவது டிராஃப்டிங் கமிட்டியோட சேர்மனாக வந்து டாக்டர் பிஆர் அம்பேத்கர் இருப்பார். ஓகேவா. அது பிரசிடெண்ட்டாக, இந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளியோட பிரசிடெண்ட்டாக தலைவராக வந்து டாக்டர் ராஜேந்திர பிரசாத். முதல்ல வந்து இருக்கிறது வந்து டாக்டர் சச்சியானந்த சின்ஹா. அவர் தவறுனதுனால அதுக்கப்புறம் வந்து ராஜேந்திர பிரசாத் வந்து நியமிச்சிருப்பாங்க. பிஆர் அம்பேத்கர் வந்து நீ பிரசிடென்ட்டோட வந்து மிக்ஸ் பண்ணிடக்கூடாது. ஏன்னா நிறைய பேருக்கு வந்து டக்குன்னு கான்ஸ்டியூஷன் ஞாபகம் வரக்கூடியது அம்பேத்கர் அவர்கள் தான். ஆனால் அம்பேத்கர் வந்து அந்த கான்ஸ்டியூஷனோட பிரசிடென்ட் கிடையாது. அவர் வந்து சேர்மனாக இருப்பார். எதோடையனா டிராஃப்டிங் கமிட்டியோட சேர்மனாக இருப்பார். ஓகே, அதை ஞாபகம் வச்சுக்கிறேங்க. அடுத்து இட்ஸ் ஹிஸ்டாரிக்கல் டாஸ்க் அடாப்டிங் கான்ஸ்டியூஷன் நவம்பர் 26. நான் சொன்னேன்னா 2 வருஷம் 11 மாதம் 18 நாட்களுக்கு அப்புறம் வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது தான் இந்த நவம்பர் 26 வந்து வரும் 1949. அதை பேஸ் பண்ணி தான் அந்த டேஸ் வந்து சொல்லியிருப்பாங்க. அண்ட் மேக்கிங் இந்தியா ஏ சர்வென்ஷன் ரிபப்ளிக் அண்ட் ஜனவரி 26, 1950. ஓகே, அதாவது என்னென்னா எப்போ வந்து இது வந்து அமல்படுத்தினாங்க அப்படிங்கிறது தான் ஜனவரி 26, 1950. ஓகே, கொஞ்சம் நினைக்கிறேன். இங்கே கொடுத்துருவாங்க. ஏறக்குறைய வந்து 3 ஆண்டுகள் எடுத்துக்கொண்டார். சொன்னா 2 வருஷம் 11 மாதம் 18 நாளுக்கு சொல்லியிருந்தேன்னா அதை தான் ஏறக்குறைய சொல்லியிருக்காங்க. நவம்பர் 26, 1949 இந்திய அரசியலமைப்பை ஏற்றுக்கொண்டனர். நான் சொன்னேன் ஏற்றுக்கொள்ளப்பட்ட வந்து நவம்பர் 26. அதை வந்து நடைமுறைப்படுத்திய நாட்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்க. மேலும் ஜனவரி 26, 1950 இந்தியாவில் இறையாண்மை குடியரசை மாற்றினார். இந்தியா குடியரசானது தான். அதாவது இந்த கான்ஸ்டியூஷன் வந்து அமல்படுத்தினால தான் நம்ம குடியரசு தினமாக வந்து அனுசரிக்கிறோம். அதே மாதிரி வந்து இந்த கான்ஸ்டியூஷன் எப்போது வந்து அமல்படுத்தப்பட்டதுன்னா ஜனவரி 26, 1950 தான் அப்புறம் அமல்படுத்தப்பட்டது இந்தியாவில். இந்தியா இது பிரிட்டிஷ் இந்தியா மற்றும் மாநிலங்கள் அனைத்தையும் தேர்ந்தெடுக்கப்பட்ட 389 உறுப்பினர்களை கொண்டிருந்தது. மாநிலம் மறைமுகமாக தேர்ந்தெடுக்கப்பட்டு 1952 இந்தியாவில் முதல் பாராளுமன்றமாக செயல்பட்டது. ஓகே, ஸோ 1950 வந்து எலெக்ஷன் வைப்பாங்க. ஓகேவா. ஸோ அதுலேருந்து 1952 வந்து ஃபஸ்ட்டு பார்லிமெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகே, புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இந்தியாஸ் ஃபஸ்ட்டு பார்லிமெண்ட், அதாவது இண்டிபெண்டன்ட்டுக்கு அப்புறம் வந்து ஃபஸ்ட்டு பார்லிமெண்ட்டாக 1952 ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா, புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இதையுமே ஒரு டைம் கொஸ்டின்ஸை கேட்டிருந்துருக்காங்க. கண்டிப்பாக இதையுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் முக்கியமான விஷயம் நம்ம சொல்லக்கூடியது வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷன் அசம்பிளி வந்து 1946 கொண்டு வரப்பட்டது. இது எந்த பிளானிங் கீழே வந்துச்சுன்னா கேபினெட் மிஷன் பிளானிங் கீழே வந்து இது அமைக்கப்பட்டது. இதுக்கு பிரசிடெண்ட்டாக வந்து டாக்டர் ராஜேந்திர பிரசாத். இவர் வந்து பெர்மனன்ட் பிரசிடெண்ட்டாக, அதாவது டெம்பரரி பிரசிடெண்ட்டாக டாக்டர் சச்சியானந்த சின்ஹா அப்படிங்கிறவர் இருந்தார். அதையும் ஞாபகம் வச்சுக்கிறேங்க. அடுத்து ஏன்னா அவர் தான் வந்து ஃபஸ்ட்டு பிரசிடெண்ட் கூட கேட்பாங்க. அப்போ அவர் தான் ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து அம்பேத்கர் வந்து பார்த்திங்கன்னா இதனுடைய டிராஃப்டிங் கமிட்டியோட சேர்மனாக தான் வந்து இருப்பார். அதே போல் வந்து இந்த இந்தியன் கான்ஸ்டியூஷன் வந்து எப்போது ஏற்றுக்கொள்ளப்பட்டதுனா நவம்பர் 26, 1949. இதை வந்து எப்போது வந்து அமல்படுத்தினாங்கன்னா ஜனவரி 26, 1950. அப்போ தான் குடியரசு ஆனது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதில் மொத்தமாக வந்து 389 மெம்பர்ஸ். ஓகேவா. ஸோ பிரிட்டிஷ் மற்றும் இந்தியாவை சேர்ந்த முக்கியமானவர்கள் வந்து ஒவ்வொரு மாகாணத்துலேருந்து சேர்ந்து வந்து இது வந்து உருவாக்கியிருப்பாங்க. இந்தியாவோட ஃபஸ்ட்டு பார்லிமெண்ட் வந்து 1952 தான் இருந்திருக்கும். ஓகேவா. ஸோ இதில் முக்கியமான விஷயங்கள் இதுதான். உங்களுக்கு எந்த லாங்குவேஜில் ப்ரிஃபரன்ஸாக இருக்கோ அதை பார்த்துக்கிறங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா. நெக்ஸ்ட் பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்கான்னு பார்த்தீங்கன்னா, த ஸ்ப்ரிங் ஃபெஸ்டிவல் ஆஃப் ஹோலி இஸ் செலிப்ரேட்டட் அஸ் யாசாங் பை தி மெய்ட்டி ட்ரைப் இன் தி ஸ்டேஜ் ஆஃப் டேஷ் லாஸ்டிங் அபவுட் 60 days. இங்கே 6 days கிடையாது, இது 5 daysன்னு சில இடங்களில் சொல்கிறாங்க. ஓகேவா. இது 5 days தான். 5 days 6 days தப்பாக கொடுத்துருக்காங்க கொஸ்டினில். ஓகே, இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஹோலியின் வசந்த விழாவானது டேஷ் மாநிலத்தில் உள்ள மெய்டே பழங்குடியினால் யோசங்காக அப்படிங்கிற பேரில் கொண்டாடப்படுகிறது. இது சுமார் 5 நாட்கள். ஓகே, ஸோ சுமார் 5 நாட்கள் நீடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே, ஹோலி அதாவது ஹோலி பண்டிகை இருக்குல்ல, அது மாதிரியான ஒரு இதுதான். ஓகே, ஹோலி பண்டிகைப்போ இந்த ஒரு ஃபெஸ்டிவல் நேமில் இருக்க யாசாங் அப்படிங்கிற நேமில் இருக்க ஒரு விழாவை வந்து பார்த்தீங்கன்னா இந்த
மெய்ட்டி இன மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டாடுவாங்க. அது எந்த மாநிலத்தில வந்து பார்த்தீங்கன்னா இது கொண்டாடப்படக்கூடியதா இருக்குது. இது ஒரு 5 நாள் திருவிழாவா வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஓகேவா? ஸோ இப்போ ஆப்ஷன் 1ல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன குடுத்துருக்காங்கன்னா, வெஸ்ட் பெங்கால் ஓகேவா? மேற்கு வங்காளம். ஆப்ஷன் 2ல வந்துனா மகாராஷ்டிரா ஓகேவா? ஆப்ஷன் 3ல வந்துனா மணிப்பூர். அண்ட் ஆப்ஷன் 4ல வந்துனா கோவா ஓகேவா? ஸோ இந்த மாரிலாம் குடுத்துருக்காங்களா? ஸோ இதில வந்துட்டு எந்த இதில வந்து பார்த்தீங்கன்னா இந்த யோசாங் அப்படிங்கிற ஃபெஸ்டிவலை மெய்ட்டி ட்ரைப் இருக்காங்களா, மெய்ட்டி பழங்குடியின மக்கள் வந்து 5 நாள் திருவிழாவா வந்து கொண்டாடுறாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது, இதில் சரியானது என்ன அப்படின்னா உங்களுக்கு ஆப்ஷன் 3ல இருக்குல்ல மணிப்பூர் இதுதான் ஓகே. ஸோ மணிப்பூர் மாநிலத்தில் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த யோசாங் அப்படிங்கிற ஃபெஸ்டிவல் வந்து ஹோலி ஃபெஸ்டிவல் அப்போ வந்து இவங்க இந்த மாதிரி வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. இது ஒட்டுமொத்தமாக வந்து 5 நாள் செலிப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு ஃபெஸ்டிவல். இந்த ஃபெஸ்டிவலை பற்றி இன்னும் முக்கியமான விஷயமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே பாருங்கள், யோசாங் இஸ் எ 5 டே ஃபெஸ்டிவல். நான் ஏற்கனவே சொன்னேன்னா 5 நாள் திருவிழா தான் அப்படின்னு கொஸ்டினில் தப்பாக கொடுத்துருக்காங்கன்னு. இது எந்த மாநிலத்தை செலிப்ரேட் பண்ணக்கூடியதுன்னா மணிப்பூரில். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மெய்ட்டி அண்ட் த வைஷ்ணவிஸ்ட் ட்ரெடிஷன்ஸ் ஓகே. இதை வந்து பண்ணால் யாருன்னா மெய்டே மற்றும் வைஷ்ணவ மரபுகளை இணைக்கிறது ஓகே. ஸோ இவங்க 2 பேரையும், ஏன்னா ஒரு டைம் வந்து கொஸ்டின்ஸில் என்ன கேட்டிருந்தாங்கன்னா மெய்ட்டி மற்றும் இன்னொரு எந்த ஒரு மரபு மக்கள் வந்து இணைக்கக்கூடியதாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. அப்போது இந்த இடத்துல இதை விஷயத்தை தெரிஞ்சுனா மட்டும்தான் நீங்கள் அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கும் பொழுது ஆன்சர் பண்ண முடியும். ஸோ அதனால் மெய்ட்டி அண்ட் வைஷ்ணவி ட்ரெடிஷன்ஸை இணைக்கக்கூடிய ஒரு விழாவாக வந்து இந்த யோசா அப்படிங்கிற ஒரு ஃபெஸ்டிவல் வந்து தான் இருக்குது. இது ஒரு 5 நாள் திருவிழா மணிப்பூரில் செலிப்ரேட் பண்ணப்படக்கூடியது. இட் பிகேன்ஸ் ஆன் தி ஃபுல் மூன் டேஸ். இது வந்து பௌர்ணமி நாட்கள் தான் கொண்டாடப்படக்கூடியதாக இருக்குது. இது எந்த மாதத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெய்டே மந்த் ஓகே. இதேமாதிரி கேட்கலாம், எந்த மந்தில் வந்து இந்த யோசாங் ஃபெஸ்டிவல் அப்படிங்கிறது மணிப்பூரில் செலிப்ரேட் பண்ணக்கூடியதாக இருக்குது அப்படிங்கிறத. இப்போ மெய்டே மந்த்து தான். அப்போ இது வந்து நம்மளோட ஆங்கில மாதத்தில் எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பிப்ரவரி மார்ச் ஓகே. ஸோ பிப்ரவரி மிட்லேயோ அல்லது மார்ச் ஸ்டார்டிங்கில் வந்து இருக்கக்கூடியதாக இருக்குது. அப்போது யோசாங் ஃபெஸ்டிவல் வந்து எந்த மாதத்தில் செலிப்ரேட் பண்ணக்கூடிய ஜென்ரலாக கேட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி அல்லது மார்ச் பார்க்கணும். இந்த மாதிரி 2 மந்த்தையும் கம்பைன் பண்ணி கொடுத்து செட்டாக கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதில் பிப்ரவரி மார்ச்சை தான் நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை செப்பரேட்டாக கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதில் பிப்ரவரி அல்லது மார்ச் இருக்கான்னு பார்த்து 2 ஏதோ ஒரு மந்த்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் செலிப்ரேட் பண்ணலாம் ஓகேவா. ஸோ அண்ட் இன்வால்வ் ஸ்போர்ட்ஸ், சிங்கிங் அண்ட் த டான்சிங்ஸ் அண்ட் ரிச்சுவல் நவுன் அஸ் யோசாங் மெய்ட்டி தங்பா ஓகேவா. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மேலும் விளையாட்டு, பாடல் மற்றும் நடனம் மற்றும் யோசாங் மெய்தாபா அல்லது வைக்கோல் குடிசை எரிப்பது போன்ற சடங்குகளை உள்ளடக்கியது ஓகேவா. ஸோ இதில் ஒரு முக்கியமான ஃபெஸ்டிவல் வந்து அந்த வைக்கோலில் வச்சு வந்து குடிசை ஒன்று ரெடி பண்ணுவாங்களாம். அதை வந்து பார்த்தீங்கன்னா எரிக்கிற மாதிரியான ஒரு கான்செப்ட். இப்போது நம்ம இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திகை தீபம் செலிப்ரேட் பண்ணுவாங்க. அந்த இடத்துல சொக்கப்பம் கொடுத்துறதுன்னு சொல்லுவாங்களே. ஸோ அந்த மாதிரியான ஒரு கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா அங்கேயுமே ஃபாலோ பண்ணுறாங்க. இந்த ஒரு கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே எப்போது, அதாவது மணிப்பூரில் பிப்ரவரி மார்ச் காலகட்டத்தில், அதாவது எந்த பேரில் ஒரு திருவிழாவை நடத்துகிறாங்க அப்படின்னா யோசாங் அந்த நேமில் நடக்கக்கூடிய திருவிழாவில் வந்து வைக்கோலான உருவாக்கப்பட்ட ஒரு குடிசை வந்து எரிக்கக்கூடிய பழக்கம் வந்து இருக்குது ஓகேவா. ஸோ இதையும் தெரிஞ்சுக்கிறேங்க. ஏன்னா இது வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குல்ல நார்த் இந்தியாஸில், அதனால் வந்து இதை கேட்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அதான் இங்கே கொடுத்துருங்க, ஸ்ட்ராவ் கட்டை வந்து பார்த்திங்கன்னா பேர்ன் பண்ணுற மாதிரியான ஒரு இது வந்து முக்கியமான ஃபெஸ்டிவலாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. த ஃபெஸ்டிவல் இஸ் நவுன் ஃபார் இட்ஸ் யூனிக் பிளெண்ட் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் கல்ச்சுரல் பர்ஃபார்மன்ஸ். அதே தான் இது வந்து ஹோலியோட இதை வந்து அதிகமாக வந்து கலர் பொடிகளும் வந்து பயன்படுத்தக்கூடியதாக வந்து இருக்குது. அதனால தான் இங்கே பார்த்தீங்கன்னா இருக்கா, இங்கே வந்து பிங்க் கலர் வந்து அதிகமாக பயன்படுத்துகிறாங்கன்னு நினைக்கிறேன் ஓகேவா. ஸோ இந்த திருவிழா பற்றி வந்து நம்ம ரிசர்ச் பண்ணும் பொழுதே வந்து அதில் நிறையவே வந்து இந்த பிங்க் கலர் அதிகமாக பயன்படுத்தப்பட்டிருந்துச்சு. ஸோ அந்த பிங்க் அப்படின்னு ஞாபகம் வந்தாவே உங்களுக்கு வந்து யோசாங் ஃபெஸ்டிவல் ஞாபகம் வரட்டும், அது நல்லாயிருக்கும். அப்போ தான் ஈஸியாக அவங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற முடியும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்திங்க அப்படின்னா என்ன கொடுத்துருக்காங்க, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வாட் வாஸ் இந்தியாஸ் லிட்ரரி ரேட் அட் தி டைம் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் இன் 1947. அதாவது என்னென்னா 1947 சுதந்திரம் பெற்ற போது இந்தியாவில் கல்வி அறிவு விகிதம் என்ன. அப்போ இங்கே என்னென்ன ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, ஆப்ஷன் 1ல் பார்த்தீங்கன்னா 34%, 34%. ஆப்ஷன் 2ல் 25%, 25%. அண்ட் ஆப்ஷன் 3ல் வந்து 23%, 23%. ஆப்ஷன் 4ல் பார்த்தீங்கன்னா 12%, 12% அப்படி மாதிரி கொடுத்துருக்காங்களா. அப்போ இங்கே வந்துட்டு 1947 ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் அப்படிங்கிற மாதிரி கூட நம்ம எடுத்துக்கணும் ஓகே. ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம்
இந்தியாவுடைய கல்வி அறிவு விகிதம் அப்படிங்கிறது. பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா கல்வி அறிவு விகிதங்கிறது ஒவ்வொரு 10 வருடங்களுக்கு அப்புறம் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் தொகை கணக்கெடுப்படுத்ததுக்கப்புறம் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. இப்போது எதுக்கு இந்த ஸ்பெசிஃபிக்காக 1947 இங்கே கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, 1947 நமக்கு ஆகஸ்ட் 15ஆம் தேதி வந்து 1947 வந்து நம்ம இண்டிபெண்டன்ட் கிடச்சிருக்கோம். அந்த இண்டிபெண்டனுக்கு முன்னாடி வரைக்குமே வந்து பிரிட்டிஷ் வந்து நம்மளை ஆண்டுகிட்டு இருந்திருப்பாங்கள்ல, அப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மக்களுக்கு வந்து எந்த அளவுக்கு கல்வி அறிவு வழங்கப்பட்டது அப்படிங்கிறத வந்து பேஸ் பண்ணி ஒரு சர்வே எடுத்திருப்பாங்க. பிரிட்டிஷ் போனதுல அதுக்கப்புறம் வந்து இண்டிபெண்டன்ட் ஆனதுக்கப்புறம் வந்து எவ்வளோ பெர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகுதா அல்லது டிக்ரீஸ் ஆகிருக்கா அப்படிங்கிறத ரிசர்ச் பண்ணுறதுக்காக இந்த ஒரு சர்வே வந்து ஃபஸ்ட் எடுத்திருப்பாங்க. ஸோ அப்போதைக்கு வந்து எவ்வளோ பெர்சன்டேஜ் வந்து கல்வி அறிவு பெற்றவர்களாக இருந்திருக்காங்க அப்படிங்கிறத சொல்லியிருந்திருப்பாங்க. ஸோ அதை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் சரியான ஆன்சராக. இங்கே வந்துட்டு 34, 25, 23, 12 அப்படி மாதிரிலாம் இருக்குல்ல, இதில் சரியானது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் 4th இருக்க 12% தான். ஓகே, ஸோ 12% தான் வந்து 1947 இந்தியாவுடைய கல்வி அறிவு விகிதமாக வந்து இருக்குது. ஓகேவா? ஸோ கல்வி அறிவு விகிதம்னா என்ன அப்படிங்கிறத நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும். ஓகே, அது முக்கியமான ஒன்று. ஃபஸ்ட் அதை பார்த்துக்கலாம். A literary rate is the percentage of a population that can read and write with understanding. அதாவது என்னென்னா இந்தியா இங்கே தமிழில் கொடுத்துருக்கலாம். ஓகேவா? கல்வி அறிவு விகிதம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் இருக்க மக்கள் தொகையில் வந்து எவ்வளவு சதவீதம் பேர் வந்து எழுதவும் அதை புரிஞ்சுக்கிறவும் கூடியவங்களாக இருக்காங்க அப்படிங்கிற சதவீதமாக கூடக்கூடியதான் அந்த கல்வி அறிவு விகிதம் அப்படிங்கிறது சொல்லக்கூடியது. ஓகேவா? எவ்வளோ மக்கள் வந்து எழுதவும் படிக்கவும் அதை புரிஞ்சுக்கிறக்கூடிய தன்மை உள்ளவங்களாம் இருக்காங்க அப்படிங்கிறத சொல்லக்கூடியதான் இந்த லிட்ரரி ரேட் அப்படிங்கிறத சொல்லக்கூடியது. ஓகே, புரிஞ்சுக்க நினைக்கிறேன். நான் சொன்னேன்னா 12% தான் அப்புறம் மக்கள் வந்து கல்வி அறிவு பெற்றவங்களாக இருந்தப்பறம் இருக்காங்க. ஓகேவா? பிரிட்டிஷ் ரூல் முடிகிறப்போ எவ்வளோ சதவீதம் வந்து கல்வி அறிவு பெற்றவங்களாக இருந்தாங்க அப்படின்னா 12%. ஓகேவா? அடுத்து இந்தியா வந்து லாஸ்ட்டாக 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பு அப்போதைக்கு வந்து எவ்வளோ சதவீதம் பேர் வந்து கல்வி அறிவு பெற்றவங்களாக இருந்தாங்க அப்படின்னா 74.04. இது வந்து ஓவராலாக இந்தியாவுடைய ஒட்டுமொத்த கல்வி அறிவு விகிதமாக தான் இது சொல்லப்படுது. இது ஒவ்வொரு மாநிலங்கள் அடிப்படையில் வந்து வேரி ஆகும். ஓகேவா? ஸோ இதிலே வந்து அதிகமாக ஆண்கள் தான் வந்து 82.14% வந்து கல்வி அறிவு பெற்றவங்களாகவும், பெண்கள் பார்த்தீங்கன்னா 65.46% வந்து கல்வி அறிவு பெற்றவங்களாக இருப்பாங்க. எந்த மாநிலம் வந்து ஹையஸ்ட்டு லிட்ரரி ரேட் கொண்டது அப்படின்னா நம்ம கேரளா தான். ஓகே, ஸோ கேரளா மாநிலம் தான் ஹையஸ்ட் லிட்ரரி. லோவஸ்ட்டு அதாவது மிக குறைந்த கல்வி அறிவு விகிதம் கொண்டது பீகார். ஓகே, ஸோ பீகார் மாநிலம் தான். அதாவது ரீசெண்டாக வந்து எலெக்ஷன் நடந்திருக்கும்ல, அந்த பீகார் மாநிலம் தான் வந்து மிகவும் கல்வி அறிவு குறைந்த ஒரு மாநிலமாக வந்து இருக்கும். ஆனால் பீகாரில் அதிக மக்கள் தொகை வந்து கொண்ட மாநிலம் வந்து இருக்கக்கூடியதாக ஒன்று வந்து இருந்துச்சு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா in 1947 நான் சொன்னேன்னா அட் இண்டிபெண்டன்ஸ் இந்தியாஸ் இண்டிபெண்டன்ஸ் த லிட்ரரி ரேட் வாஸ் வெரி லோ. ஓகேவா? எஸ்டிமேட்டட் to be around the 12%. இப்போ இந்த வெரி லோன்னு சொன்னோம்ல, இதையுமே ஞாபகம் வச்சுக்கிறேங்க. ஏன்னா சில நேரங்கள் வந்து எந்த லெவலில் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரியான ஒரு டைப்பும் கேட்கலாம். ஏன்னா இந்த பெர்சன்டேஜில் கேட்குறது நிறைய எக்ஸாமினேஷன்ஸில் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. ஸோ அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அதை கல்வி அறிவுங்கிறது வந்து அதிகரிச்சிருந்துச்சா அல்லது குறைஞ்சிருந்துச்சு அப்படின்னா, இல்லை மீடியமாக இருந்துச்சா அப்படிங்கிற மாதிரி ஒரு 4 ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்து நம்மகிட்ட கேட்கலாம். அப்போ 1947 இந்தியா இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் வந்து லிட்ரரி ரேட் அப்படிங்கிறது எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதுனா ரொம்பவும் லோவாக தான் இருந்துச்சு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறேங்க. அது சதவீதமாக கேட்டாங்க அப்படின்னா 12% சொல்லிக்கிற முடியும். அதே போல் பார்த்தீங்கன்னா வித் சிக்னிஃபிகண்ட் ஜெண்டர் கேப்ஸ் அண்ட் த ஃபர்ஸ்ட் ரீஜனல் டிஃப்ரென்ஸ் ரிஃப்ளெக்டிங் த லிமிடெட் மாஸ் எஜுகேஷன் டியூரிங் பிரிட்டிஷ் காலனி. அதாவது என்னென்னா அப்போதைக்கு வந்து பல மாகாணங்களாக இருக்கும், 93 மாகாணம் அந்த மாதிரி பிரிச்சதுனால கல்வி அறிவு வந்து பிரிட்டிஷாலையுமே வந்து ஒரு கம்பெனியாக வந்து கொடுக்க முடியல அப்படிங்கிறது தான் ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ராப்ளமாக இருந்துச்சு அப்படிங்கிறத இங்கே சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இங்கே சொல்லி பாருங்க. 1947 இந்திய சுதந்திரத்தின் போது கல்வி அறிவு விகிதம் மிக குறைவாக இருந்தது, நான் சொன்ன விஷயம். அதேபோல் 12% மதிப்பிடப்பட்டது. குறிப்பிடத்தக்க பாலின இடைவெளிகள் மற்றும் பரந்த பிராந்திய வேறுபாடுகள் பிரிட்டிஷ் காலனி ஆட்சியின் போது வரையறுக்கப்பட்ட வெகுஜன கல்வியை பிரதிபலிக்கிறது. 1951 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி எவ்வளோ சதவீதம் இருந்தாங்க அப்படின்னா 18.3%. பார்த்தீங்களா? ஒரு இந்தியாஸ் லிட்ரரி ரேட் வந்து 1950 வந்து பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்லி வந்து 18.3%. ஓகேவா? புரிஞ்சுக்க நினைக்கிறேன். இது வந்து 1951 மக்கள் தொகை கணக்கெடுப்படி வந்து சொல்லப்பட்ட ஒன்று. ஓகேவா? ஸோ அந்த 1947 அப்புறம் ஒரு 3 வருஷம், ஓகேவா, 3 வருஷத்துலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4 வருஷத்துக்கு அப்புறம் 18.3% வந்து கல்வியோட விகிதம் வந்து அதிகரிச்சிருக்கு. ஸோ அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக தான் பார்க்கப்படுது. ஓகேவா?
சில நேரங்களில் இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் எடுக்கப்பட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்படி வந்து எவ்வளோ சதவீதம் வந்து கல்வி அறிவு பெற்ற மக்கள் இந்தியாவில் இருந்தாங்க அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் 18.3% தான் சொல்லணும். அதே இது எக்ஸாக்டாக 1947 வந்து எவ்வளோ பேர் இருந்தாங்க அப்படின்னு கேட்கும்பொழுது நீங்கள் 12% வந்து தான் சொல்லணும். எந்த அளவுக்கு இருந்தாங்க அப்படின்னு சொல்லும்பொழுது மிக குறைவாக, வெரி லோவாக, ஓகேவா, இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி இங்கே சொல்லணும். ஓகேவா, கொஸ்டின்ஸ் எந்த மாதிரி வந்து கேட்கலாம். ஸோ 1947 சொல்லிட்டு எக்ஸாக்டாக கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் 12% சொல்லணுங்க. அதே இது சுதந்திரம் அடைஞ்சதுக்கப்புறம் எடுக்கப்பட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்படி பார்க்கும்பொழுது சுதந்திரம் அடைஞ்சதுக்கப்புறம் மக்கள் தொகை கணக்கெடுப்பு அப்படிங்கிறது 1951 தான் அப்புறம் எடுத்திருப்பாங்க. அந்த 1951 மக்கள் தொகை கணக்கெடுப்பு பெர்சன்டேஜ் தான் இந்த 18.3%. ஓகேவா, அதை பேஸ் பண்ணி நீங்கள் சொல்லணும். இல்லை அந்த அளவு நான் சொன்னல, அதாவது அதிகமாக இருந்துச்சா குறைவாக இருந்துச்சா லோவாக இருந்துச்சா அப்படி மாதிரி கேட்டாங்களே, அப்படி சொல்லும் பொழுது வெரி லோ அப்படிங்கிறது தான் சரியானதாக இருக்கும். ஓகே, புரிஞ்சுருக்கணும்னு நினைக்கிறேன். இதில் ஃபைனலாக வந்துன்னா இப்போது லாஸ்ட்டாக வந்துன்னா 2021 வந்துன்னா நமக்கு மக்கள் தொகை கணக்கெடுப்பு அப்படிங்கிறது எடுத்துருக்கணும். பட் வந்து நமக்கு எடுக்கலை கொரோனா பேண்டமிக்னால. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு இடையில வந்துன்னா ஹோம் மினிஸ்ட்ரி கீழே வந்துன்னா ஒவ்வொரு இயரை வந்துன்னா கால்குலேட் பண்ணி சொல்லுவாங்க. ஜென்ரலாக சொல்கிறேன். அதன் அடிப்படையில் இந்தியாவில் 2023-24 அடிப்படையில் வந்துன்னா எவ்வளோ சதவீதம் பேர் வந்துன்னா கல்வி அறிவு பெற்றவங்களாக இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அப்படின்னா 80.9% வந்துன்னா இருக்குது. ஓகேவா, ஸோ இதில் வந்து அதிகமாக வந்துன்னா மிசோரம் மாநிலம், அதுக்கப்புறம் லட்சத்தீவு, கேரளா அண்டு லோவாக பார்த்தீங்கன்னா பீகார் வந்து இருக்குது. ஓகேவா, எஸ், மிசோரம் தான் ஃபஸ்ட்டு இருக்குது, அடுத்து லட்சத்தீவு இருக்குது, அது கேரளா வருது. இதில் கம்மியாக இருக்கிறது இன்னுமே பீகார் அப்படியே தான் வந்துடும் இருக்குது கல்வி அறிவு விதத்தில். ஓகே, புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ஆர்டிகல் 163 ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் இஸ் ரிலேட்டட் டு விச் ஆஃப் த ஃபாலோயிங்ஸ். இந்திய அரசியலமைப்பின் பிரிவு 163, அதாவது ஆர்டிக்கல் தான். ஓகே, ஸோ பின்வருவனவற்றில் எதனுடன் தொடர்புடையது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் 1 பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூஷன் ஆஃப் லீஜிஸ்லேச்சர் இன் ஸ்டேட்ஸ், அதாவது மாநிலங்களின் சட்டமன்றங்களின் அரசியலமைப்பு. ஆப்ஷன் 2 பார்த்தீங்கன்னா அட்வொகேட் ஜெனரல் ஃபார் தி ஸ்டேட். ஆப்ஷன் 3 பார்த்தீங்கன்னா கண்டக்ட் ஆஃப் பிஸ்னஸ் ஆஃப் இந்தியன் கண்டக்ட் ஆஃப் பிஸ்னஸ் ஆஃப் தி கவர்மெண்ட் ஆஃப் எ ஸ்டேட், ஒரு மாநில அரசாங்கத்தின் வணிக நடத்தை. ஆப்ஷன் 4 பார்த்தீங்கன்னா கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் டு எய்ட் அண்ட் த அட்வைஸ் கவர்னர், அதாவது ஆளுநருக்கு உதவி மற்றும் ஆலோசனை வழங்க அமைச்சர்கள் குழு அப்படி மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. ஓகேவா, அப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பில் ஆர்டிகல் 163 அப்படிங்கிறது எதனுடைய தொடர்புடையது அப்படின்னா ஆப்ஷன் 4 இருக்குல்ல, அதுதான் வரும். ஆப்ஷன் 4 ஏன் வருது அப்படின்னா அதுதான் சரி. அதாவது கவர்னர் வந்து பார்த்திங்க அப்படின்னா அமைச்சரவையில் இருக்காங்கள்ல, அவங்களுக்கு வந்து ஆலோசனை வழங்கலாம் அப்படிங்கிறது தான். ஆலோசனை வழங்குறது அல்லது ஏதோ ஒரு சட்ட உதவி பண்ணுறது அந்த மாதிரியான விஷயங்களை சொல்கிறது தான் அப்புறம் இந்த ஆர்டிகல் 163 அப்படின்னு சொல்லப்படக்கூடியது. அப்போது ஆப்ஷன் 4 இருக்க தான் சரியானது. ஆளுநருக்கு உதவி மற்றும் ஆலோசனை வழங்க அமைச்சர்கள் குழு அப்படிங்கிறது தான் இந்த ஆர்டிகல் 163 சொல்லுது. ஓகேவா, ஸோ இதை பற்றி இன்னும் டீட்டெயில்டாக நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்க்கும்பொழுது ரொம்ப முக்கியமான ஒன்று. அதுக்கு முன்னாடி வந்து இங்கே த அட்வொகேட் ஜெனரல் ஆஃப் ஸ்டேட் அப்படிங்கிற பார்க்கும்பொழுது இவங்களுக்கு வந்து என்ன ஆர்டிக்கல் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே எம்டிஎஸ் கிளாஸ் எடுத்தோம்ல, அப்போல நம்ம டீட்டெயிலாக பார்த்துருக்கோம். ஓகேவா, ஸோ சில பேர் அந்த கிளாஸஸும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக அது பார்த்தவங்க இருந்தீங்க அப்படின்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸஸ் எழுதுங்க, எத்தனை பேர் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி. ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டிகல் 163 பற்றி டீட்டெயில்டாக இருக்குது. ஓகேவா, ஆர்டிகல் 163 ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் எஸ்டாப்ளிஷ் த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் வித் சீஃப் மினிஸ்டர் டு எய்ட் அண்ட் அட்வைஸ் த கவர்னர் எக்ஸிஸ்டிங் ஸ்டேட் ஃபங்க்ஷன்ஸ் என்ஷுரிங் பார்லிமெண்ட்ரி சிஸ்டம் த எக்ஸிக்யூட்டிங் இஸ் ரெஸ்பான்சிபிள் டு தி லெஜிஸ்லேச்சர். அதாவது நான் சொன்னோம் அங்கே வந்து ஒரே வரியில் சொல்லியிருந்தாங்க ஆப்ஷன்ஸில், அதே தான் இங்கே சொல்கிறாங்க. ஓகேவா, ஸோ எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட்சி இருக்குன்னு வச்சுங்களேன், நான் ரொம்ப டீட்டெயிலாக சொல்கிறேன். ஒரு கட்சி இருக்கும், அந்த கட்சி வந்து பார்த்தீங்கன்னா எலெக்ஷன், ஒரு மாநிலத்தில் நடக்கக்கூடிய எலெக்ஷனில் வின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அது இந்த கட்சியோட தலைவர் வந்து ஒருத்தவங்கலாம் அந்த கட்சியில் இருக்க எம்எல்ஏலாம் இருக்காங்களே அவங்களாம் சேர்ந்து வந்துன்னா ஒருத்தர் வந்து இவர் தான் சிஎம் அப்படிங்கிற மாதிரி வந்துன்னா சொல்லுவாங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆளுநர் மூலமாக வந்துன்னா சிஎம் அதுக்கப்புறம் நியமிக்கப்படுறாங்க. அந்த சிஎம் நியமிக்கப்படுறவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்களுக்கு இந்தந்த இலாக்கா, அதாவது இவர் வந்து இந்த துறையோட மினிஸ்டர், இவர் வந்து இந்த துறையோட மினிஸ்டர் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி வந்து ஒரு லிஸ்ட் எடுத்துக்கொண்டே கொடுப்பாரு. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கவர்னர் வந்து பார்த்திங்கன்னா இந்த சிஎம் கேண்டிடேட்டாக இருக்க அவருடைய ஆலோசனை பேரில் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து அந்த துறையை ஒதுக்கி அதுக்கான பதவி பிரமாணத்தை பண்ணி வச்சு பண்ணுவார். ஓகேவா, அப்போது
இந்த ப்ராசஸ்லாம் பண்ணி முடிக்கிறதுனால தான் கவர்னர் வந்து இங்கே ஒரு முக்கியமான ஒரு ஆளாக இருக்கிறார், புரியும்னு நினைக்கிறேன். அதனால தான் அமைச்சரவைக்கு வந்து கவர்னர் வந்து அட்வைஸ் பண்ணலாம் அப்படிங்கிற இந்த ஆர்டிக்கிளே வந்து சொல்லியிருப்பாங்க, புரியும்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ ஆர்டிகல் 163 என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இவங்களை நியமிக்கக்கூடிய கவர்னர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில், அதாவது அமைச்சரவையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு உதவியோ அல்லது ஒரு அட்வைஸோ தான் சொல்லும்போது அதை ஏற்றுக்கணும் சொல்லலாம் அப்படிங்கிறத சொல்லக்கூடியதான் இந்த ஆர்டிகல் 163. ஓகே, ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றுங்க. நீங்கள் 153க்கு அப்புறம் வரக்கூடிய இந்த ஸ்டேட் லீகிலேச்சர்னு சொல்லப்படக்கூடிய இருக்குல்ல, அந்த விஷயங்களை நான் கண்டிப்பாக நல்லா தெரிஞ்சுக்கிறேங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஓகே, ஸோ கவர்னர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி அப்படி சிஎம், அப்புறம் கான்ஸ்டியூட் மினிஸ்டர், அமைச்சரவை, அதுக்கப்புறம் வந்து அப்படி நீதித்துறையெல்லாம் போயிட்டே இருக்கும். அதனால் ஸ்டேட்டை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிறேங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்கலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா என்ன கொடுத்துருக்காங்க, Dash is the first Indian dancer, a transgender to be honored with Padma Shri. ஓகேவா? அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பத்மஸ்ரீ விருது பெற்ற முதல் இந்திய நடன கலைஞர் திருநங்கை. ஓகே, ஸோ அதாவது திருநங்கையாக இருந்து இந்தியாவில் ஒரு கிளாசிக்கல் டான்ஸராகவும் தான் இருக்காங்க. ஓகேவா? அதனால தான் உங்களை சொல்கிறாங்க என்னென்னா, ஃபர்ஸ்ட் இந்தியன் டான்சர், ஏ டிரான்ஸ்ஜெண்டர் ஃபார் ஏ பத்மஸ்ரீ. ஒரு திருநங்கையாக இருந்து அதுவும் ஒரு கிளாசிக்கல் டான்ஸ் நடனம் ஆடக்கூடியவங்களாக மாறி அதனால வந்து பத்மா அவார்ட்ஸ். ஓகே, ஸோ பத்மஸ்ரீ அப்படிங்கிற ஒரு அவார்டை வந்து வின் பண்ணக்கூடியவங்க யார் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் 1ல் பார்த்தீங்க அப்படின்னா யாமினி கிருஷ்ணமூர்த்தி. ஓகே, ஸோ ஆப்ஷன் 2ல் பார்த்தீங்கன்னா அலமேலு வள்ளி, அண்ட் ஆப்ஷன் 3ல் பார்த்தீங்கன்னா நார்த்தகி நட்ராஜ், அண்ட் ஆப்ஷன் 4ல் பார்த்தீங்கன்னா பிரட்டிமா பேடி. ஓகே, ஸோ அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா யார் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு திருநங்கையாக இருந்து கிளாசிக்கல் டான்ஸ் ஆடி அது மூலமாக வந்து பத்மா அவார்ட்ஸ் வின் பண்ணது அப்படின்னு பார்க்கும்பொழுது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்கவங்கள யார் வருவாங்கன்னா நார்த்தகி நட்ராஜ் அப்படிங்கிறவங்க தான். ஓகேவா? ஸோ நார்த்தகி நட்ராஜ் அப்படிங்கிறவங்க வந்து எந்த மாநிலத்தை சேர்ந்தவங்க அப்படின்னா தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க. ஓகேவா? ஸோ அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றுங்க. ஸோ தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க தான் இந்த நார்த்தகி நட்ராஜ் அப்படிங்கிறவங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3ஆம் பாலினத்தவர், அதாவது திருநங்கையாக இருந்து டிரான்ஸ்ஜெண்டராக இருந்து வந்து பார்த்தீங்கன்னா எந்த கிளாசிக்கல் டான்ஸ் வந்து ஆடக்கூடியவங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த நார்த்தகி நட்ராஜ் வந்து பார்த்தீங்கன்னா பரதநாட்டியம். ஓகே, ஸோ பரதநாட்டியம் வந்து ஆடக்கூடியவங்க தான் வந்து இந்த நார்த்தகி நட்ராஜ் அப்படிங்கிறவங்க. ஸோ அதனால தான் வந்து இவங்களுக்கு 2019ஆம் ஆண்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பத்மஸ்ரீ அப்படிங்கிற ஒரு விருதை வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு இந்தியன் டான்ஸாக இருக்கக்கூடிய ஒரு டான்ஸ் இந்தியன் டான்ஸாக இருக்கக்கூடிய இந்த நார்த்தகி நட்ராஜ் அப்படிங்கிறவங்க தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க. இவங்க பரதநாட்டியம் ஆடக்கூடிய புகழ் பெற்றவங்க. இவங்களுக்கு 2019ஆம் ஆண்டு பத்மஸ்ரீ விருதை வந்து இந்தியன் கவர்மெண்ட் வந்து கொடுத்து கௌரவிச்சிருக்கோம். ஓகே, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த நார்த்தகி நட்ராஜை பற்றி இன்னும் தெளிவாக நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஏன்னா முக்கியமான ஒன்று, இவங்களை வந்து நாங்கள் பற்றி நிறைய டைம் இதே கொஸ்டின்ஸை ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க பல எக்ஸாமினேஷன்ஸில். இது தவிர வேறு எந்த மாதிரியான எக்ஸாமில் கொஸ்டின்ஸாக கேட்கப்படலாம் அப்படிங்கிறதுக்கு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்ஸை நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். இப்போ நார்த்தகி நட்ராஜ் அப்படிங்கிறவங்க இவங்க தான். ஓகே, ஸோ இவங்க தான் வந்து நார்த்தகி நட்ராஜ். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே டான்ஸ் ஆடுற மாதிரியான ஒரு ஃபோர்ஸ் தான் இது. ஓகே, புரிஞ்சு நினைக்கிறேன். இவங்களோட அவார்ட்ஸ் பற்றி அப்புறம் லாஸ்ட்டாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், நார்த்தகி நட்ராஜ் இஸ் செலிப்ரேட்டட் அண்ட் த பியானரிங் இந்தியன் பரதநாட்டியம் டான்சர் அண்ட் த first transgender woman to be awarded the Padma Shri, India's 4th highest civilian award 2019. ஓகே, நான் சொல்லியிருந்தேன்னா 2019ஆம் ஆண்டு நார்த்தகி நட்ராஜ் அவங்களுக்கு வந்து பரதநாட்டியத்தில் ஆடி புகழ்பெற்றதுனால இந்த பத்மஸ்ரீ அவார்டுங்கிறது இந்தியாவில் வழங்கக்கூடிய 4வது மிக உயரிய சிவிலியன் அவார்டு. ஓகேவா? அதை தெரிஞ்சுக்கிறேங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிவிலியன் அவார்ட்ஸில் ஃபஸ்ட்டு வரக்கூடியதுன்னா இது வரும், எதுனா பாரத ரத்னா வந்து வரும். பாரத ரத்னா வந்துடும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 2வது கேட்டகரியில் வந்து பத்ம பூஷன் வரும். அதுக்கப்புறம் பத்ம விபூஷன் வந்துடும். ஓகே, புரியும் நினைக்கிறேன். அடுத்து இங்கே நார்த்தகி நட்ராஜ் ஒரு கொண்டாடப்பட்ட மற்றும் முன்னோடியான இந்திய பரதநாட்டிய கலைஞர் நான் சொல்லியிருந்தேன். இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பரதநாட்டியத்தை கற்றுக்கிட்டாங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. ஓகே, எந்த ஸ்கூல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. சி ஃபவுண்டட் த வள்ளியம்பலம் ஸ்கூல். ஓகேவா? வள்ளியம்பலம் ஸ்கூல் அப்படிங்கிற ஸ்கூலில் தான் இருப்பாங்க இங்கே பரதநாட்டியம் அப்படிங்கிறத கற்றுக்கிட்டு இருப்பாங்க. இவங்களுடைய குருவாக வந்து பார்த்தீங்கன்னா யார் இருப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு. ஓகே, குருவாக யார் வந்து இருப்பாங்கன்னா கிட்டப்பான்னு சொல்லுவாங்க, கே கிட்டப்பா. ஓகேவா? ஸோ கே கிட்டப்பா அப்படிங்கிறவர் தான் வந்து இந்த நார்த்தகி நட்ராஜ் அவர்களுடைய குருவாக வந்து இருப்பாங்க. ஓகே, ஸோ இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம பார்த்துருக்கோம். என்னென்னா இந்த நார்த்தகி நட்ராஜ் அவர்களுடைய குருவாக வந்து கே கிட்டப்பா அப்படிங்கிற ஒருத்தர் இருந்திருக்காரு.
அவர் தான் அப்புறம் இந்த பரதநாட்டிய கலையை வந்து நார்த்தன் நடராஜுக்கு வந்து ஸ்டார்டிங்லேருந்து வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸ்கேட்ச்லேருந்து சொல்லி கொடுத்தவங்களா வந்து இருக்காங்க. அதே போல் வந்து இவங்க எந்த ஸ்கூலில் படித்தாங்க அப்படின்னா வெள்ளியம்பலம். ஓகே, இந்த டான்ஸை தான் ஓகே அவங்களோட ஸ்கூல் எஜுகேஷன் கிடையாது. இந்த பரதநாட்டியங்கிற கலையை வந்து எந்த நடனத்தை பள்ளியில் வந்து பயின்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளியம்பலம் ஸ்கூல் ஆஃப் டான்ஸ் அப்படிங்கிறது தான் முக்கியமான ஒன்று. ஓகே, தெரிஞ்சுக்கிறங்க எந்த ஸ்கூலில் படித்தாங்கிறது, யார் உங்களுக்கு குரு, இவங்களுக்கு எந்த ஆண்டு பத்மா அவார்ட்ஸ் கொடுக்கப்பட்டது. பத்மா அவார்டில் பத்மஸ்ரீங்கிற 4வது மிக உயரிய அவார்டு தான் கொடுக்கப்பட்டிருக்கு. அது எந்த வருஷம் கொடுக்கப்பட்டிருக்கு? 2019 கொடுக்கப்பட்டிருக்கு. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3ஆம் பாலினத்தர், அதாவது திருநங்கையாக இருந்து இந்த பத்மா அவார்டு பெற்றக்கூடிய ஒரு நடன கலைஞராக வந்திருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று. அதனால தான் இந்த விஷயத்தை வந்து ரொம்பவும் ஸ்பெசிஃபிக்காக அவங்க திரும்ப கேட்டுட்ருக்காங்க அப்படிங்கிறது சொல்ல முடியும். இது தவிர இப்போ பத்மா அவார்ட்ஸ்க்கு முன்னாடி என்னென்ன மாதிரியான அவார்ட்ஸ்லாம் அவங்க வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து சங்கீத நாடக அகாடமிக் அவார்டு. ஓகே, பொதுவாக வந்து இந்த கலைத்துறையில் இருக்கவங்களுக்கு சங்கீத நாடக அகாடமிக் அவார்டு அவங்களுக்கு கொடுக்கப்படும். இவங்களுக்கு 2011ஆம் ஆண்டு வந்து இந்த சங்கீத நாடக அகாடமிக் அவார்டு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் கலைமாமணிங்கிறது தமிழ்நாடு அரசால் வழங்கப்படக்கூடிய ஒரு கலைக்கான உயரிய விருதாக சொல்லப்படக்கூடியது. எப்படி இங்கே சங்கீத நாடக அகாடமி இந்திய அளவில் கொடுக்கப்படுதோ அதே மாதிரி மாநிலத்தில் இந்த கலைத்துறையில் சிறப்பு பெற்று இருக்கவங்களுக்கு கலைமாமணி அவார்டுங்கிறது கொடுக்கப்படுது. இது 2007ஆம் ஆண்டு கொடுக்கப்பட்டிருக்கு. நாட்டிய சிந்தாமணி ஓகே நிறுத்திய சிந்தாமணி அப்படிங்கிற அவார்டுனா 2009ஆம் ஆண்டு தான் கொடுக்கப்பட்டிருக்கு. ஓகே, புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ 2007 கலைமாமணி, அதுக்கப்புறம் 2009 நாட்டிய சிந்தாமணி அப்படிங்கிறதும் சங்கீத நாடக அகாடமிக் அவார்டும் வழங்கப்பட்டிருக்கு. இவங்களுக்கு கௌரவ டாக்டர் பட்டம் அப்படிங்கிறதுனா டாக்டர் மனோமணியம் பல்கலைக்கழகம் இருக்குல்ல, மனோமணி பி சுந்தரனார் பல்கலைக்கழகம் மூலமாக தான் கொடுக்கப்பட்டிருக்கு. ஓகேவா, ஸோ அந்த விஷயத்தில் ஆட் பண்ண மாட்டேன். ஸோ அதை ஞாபகம் வச்சு இப்போ சொல்கிறேன். ஓகேவா, எஸ் என்ன அப்படின்னா டாக்டர் மனோமணியம் பி சுந்தரனார் பல்கலைக்கழகம் மூலமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்களுக்கு கௌரவ டாக்டர் பட்டம். ஓகேவா, ஸோ கௌரவ டாக்டர் பட்டமே வந்து வழங்கப்பட்டிருக்கு. ஸோ அதுக்கான இயர் தெரியல சரியா, பட் வந்து கௌரவ டாக்டர் பட்டத்தை இந்த டாக்டர் மணியம் பல்கலைக்கழகத்தால் வந்து வழங்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது நான் உங்களுக்கு இது மூலமாக தெரிவிச்சுக்கிறேன். இதில் முக்கியமான விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கேன். இதில் உங்களுக்கு எதுவும் புதுசாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நோட் பண்ணி வச்சுக்கிறேங்க, கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இன் இந்தியா APDA. In India, APDA is related to which of the following? ஓகேவா, ஸோ இங்கே வந்து ஆப்ஷன் 1ல் பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர், ஆப்ஷன் 2ல் பார்த்தீங்கன்னா ஹைவேஸ், ஆப்ஷன் 3ல் பார்த்தீங்கன்னா IT சர்வீஸ், ஆப்ஷன் 4ல் பார்த்தீங்கன்னா ஆர்ம்ஸ் அண்ட் அம்யூனிஷன். ஓகேவா, அதாவது என்ன அப்படின்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், இந்தியாவில் அபேடேடா என்பது பின்வருவனவற்றில் எதனோட தொடர்புடையது அப்படி மாதிரி சொல்லி கேட்குறாங்க. ஆப்ஷன் 1ல் அக்ரிகல்ச்சர், ஆப்ஷன் 2ல் ஹைவேஸ், ஆப்ஷன் 3ல் IT சர்வீசஸ், ஆப்ஷன் 4ல் ஆர்ம்ஸ் அண்ட் அம்யூனிஷன்ஸ். ஓகேவா, அப்போது விவசாயமாக, ஹைவேஸாக அதாவது நெடுஞ்சாலைகளா, IT சேவைகளா. ஓகேவா, ஸோ அதே போல் ஆப்ஷன் 4ல் ஆயுதங்கள் மற்றும் வெடிமருந்து இதை குறிப்பிடக்கூடியதா அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த பீடா அப்படிங்கிறது எதனுடைய தொடர்புடையன்னு பார்த்தீங்கன்னா விவசாயம். எப்படின்னா அதோட ஸ்டார்டிங்காக வந்து அவங்களுக்கு அக்ரிகல்ச்சர் அப்படிங்கிற ஸ்டார்ட் ஆகும். ஓகே, ஸோ இந்த ஏங்கிறது எதை குறிக்கக்கூடியது அப்படின்னா அக்ரிகல்ச்சர் தான் ஸ்டார்ட் ஆகக்கூடியது. இது வந்து இதுதான் வந்து ஃபுல் நேமான்னு பார்த்தீங்கன்னா கிடையாது, இது வந்து அவரோட ஷார்ட் ஃபார்ம் தான். இதோட ஃபுல் விரிவாக்கத்தை நம்ம தெளிவாக வந்து பார்க்கணும். ஓகே, ரொம்ப முக்கியமான ஒன்று, இது புதுசாக இருக்குது. ஓகே, நிறைய பேருக்கு இது புதுசாக தான் இருக்கும். ஓகேவா, ஸ்டார்டிங்கில் வந்து இந்த பீடா அப்படிங்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் அதனுடைய சிம்பிளாக இருக்குது. ஸோ இந்த அஃபீடா அப்படிங்கிறதுக்கான ஃபுல் ஃபார்ம் என்னென்னா த அக்ரிகல்ச்சர் அண்ட் ப்ராசஸ்டு ஃபுட் ப்ராடக்ட் எக்ஸ்போர்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி, இதுதான் அதோடைய ஃபுல் ஃபார்ம். ஓகே, புரிஞ்சுட்டு நினைக்கிறேன். த அக்ரிகல்ச்சர் அண்ட் ப்ரொசீடட் ஃபுட் ப்ராடக்ட் எக்ஸ்போர்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி அப்படிங்கிறது தான் அதோடைய ஃபுல் ஃபார்ம். ஓகேவா, இதனுடைய ஃபுல் ஃபார்ம் தான் இது. ஓகே, அடுத்து ஈஸிய ஸ்டேட்டரி பாடி. ஓகே, தமிழில் பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருப்பாங்க பாருங்கள், விவசாயம் மற்றும் பதப்படுத்தப்பட்ட உணவுப் பொருட்கள் ஏற்றுமதி மேம்பாட்டு ஆணையம், அதுதான் அப்புறம் APEDA. ஓகே, தெரிஞ்சுக்கிறேங்க. விவசாயம் மற்றும் பதப்படுத்தப்பட்ட உணவுப் பொருள் ஏற்றுமதி மேம்பாட்டு ஆணையம் அப்படிங்கிறது அதனுடைய தமிழாக்கமாக இருக்குது. இந்தியாவின் வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சகத்தின் கீழ் உள்ள ஒரு சட்டப்பூர்வ அமைப்பு. ஓகே, இது வந்து ஸ்டேட்டரி பாடி அப்படின்னா இது ஒரு சட்டப்பூர்வமான அமைப்பு அப்படிங்கிற சொல்லக்கூடிய ஒரு சட்டத்தின் கீழே வந்து கொண்டு வரப்பட்டதாக இருக்கும். அதே போல் வந்து இது எந்த துறைக்கு கீழே வருது அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ். ஓகேவா, அந்த துறைக்கு கீழே. அடுத்தது ப்ரொமோட் த எக்ஸ்போர்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர். ஓகே, ஏன்னா இப்போ வந்து நமக்கு என்ன கேட்டாங்கன்னா அபிடா அப்படிங்கிறதுனா எந்த
துறை சார்ந்ததுன்னு கேட்டாங்க. அது விவசாயத்துறைன்னு நமக்கு தெரியுது. இது வந்து எந்த துறைக்கு கீழே வரும் அப்படி மாதிரி கேட்டாங்க அப்படின்னா, அப்போ மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ். ஓகேவா, இது விவசாயத்துறைக்கு கீழே வரல. இது வந்து எந்த துறைக்கு கீழே வருதுன்னா, இந்தியாவின் வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சகத்தின் கீழே வருது. ஓகேவா, ஸோ டைரெக்டாக அக்ரிகல்ச்சர் மினிஸ்ட்ரி கீழே வரல. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவின் வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சகத்தின் கீழே வருது. ஏன்னா நமக்கு இங்கே ஏங்கிறது அக்ரிகல்ச்சர் குறிக்கிறதுனால டக்குன்னு இப்போ மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர் அப்படிங்கிற மாதிரி போயிடக்கூடாது. ஓகேவா, அதனால் இது எந்த துறை கீழே வருது அப்படின்னா, இந்தியாவின் வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சகத்தின் கீழே தான் வருது. ஓகேவா, கொஸ்டின்ஸ் அப்படி தான் கொஞ்சம் குழப்பற மாதிரி கூட கேட்கறதுக்கு இந்த மாதிரியான டைப்பை யூஸ் பண்ணப்படலாம். ஒரு விஷயத்தை நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. இது வந்து சட்டபூர்வமான ஒரு அமைப்பு. இது விவசாயம் மற்றும் பதப்படுத்தப்பட்ட உணவுப் பொருட்களின் ஏற்றுமதி ஊக்குவிக்கிறது. ஓகேவா, ஸோ எதுக்காக இந்த அபிட்டா அப்படிங்கிறது கொண்டு வரப்பட்டுச்சுன்னா, விவசாய ப்ராடக்ட் இருக்குல்ல, அதை ஏற்றுமதி இறக்குமதி பண்ணுறதுக்காக இந்த இதை பயன்படுத்தி செய்கிறதுக்காக கொண்டு வரப்பட்டிருக்கு. அதை ஊக்குவிக்கிறதுக்காக கொண்டு வரப்பட்டிருக்கு. ஏபிடியின் செயல்பாடுகளின் நிதி உதவி திட்டம் போன்ற ஏற்றுமதி அதிகரிப்புக்கான திட்டங்கள் உருவாக்குவது அடங்கும். ஓகே, இதில் எஃப்ஐஎஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ எஃப்ஐஎஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ட் ஸ்கீம் அப்படிங்கிறது. ஓகே, ஸோ இப்போ இங்கே ஒரு இடத்துல ஒரு ப்ராடக்ட் இருக்குது அப்படின்னா, அதை வந்து எப்படி சந்தைப்படுத்துறது, அது சந்தைப்படுத்துறது மூலமாக அதுதான் அது எப்படி அதோட செல் பண்ணுற விஷயத்தை வந்து எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறது வந்து எப்படி வந்து அதிகரிக்கிறது அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் இவங்க பண்ணுறதுக்கு உதவுவாங்க. அதனாலலாம் வந்து அந்த அஃபிட்டா அப்படிங்கிறது உருவாக்கப்பட்டிருக்கு. அஃபிட்டாவுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் அப்படிங்கிறது எங்கே இருக்குது அப்படின்னா, ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆர் இன் நியூ டெல்லி. ஓகே, ஸோ இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் அப்படிங்கிறது வந்து தலைமையகம் அப்படிங்கிறது புதுடெல்லியில் இருக்குது. இது வந்து புதுடெல்லியில் தலைமையகம் இருந்தாலுமே இதுக்கு வந்து ரீஜனல் ஆஃபீஸர்ஸ் வந்துன்னா ஒரு 15 இடத்துல வந்துன்னா இந்தியா முழுவதும் பறந்து விரிஞ்சிருக்கு. ஓகே, ஸோ கொல்கத்தா, மும்பை, நம்ம சென்னை, திருவனந்தபுரத்தம். ஓகே, ஸோ இந்த மாதிரியான முக்கியமான தலைநகரங்களில் வந்து இதனுடைய பிராந்திய அலுவலகங்கள் இருக்குது. அது மூலமாக வந்து இந்த ஏற்றுமதி ஊக்குவிற்கான விஷயங்களை பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஓகே, புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அப்போது இங்கே எந்த மாதிரியான விஷயத்தை வந்து அந்த அஃபிட்டா அப்படிங்கிறது சொல்லுது அப்படின்னா, அஃபிட்டாங்கிறது ஒரு ஃபுல் ஃபார்ம் கண்டிப்பாக நல்லா தெரிஞ்சுக்கணும். ஏங்கிறது அக்ரிகல்ச்சர் அப்படிங்கிறது குறிக்கக்கூடியது. பிங்கிறது வந்து அண்ட் ப்ரொசீடட் ஃபுட், எஃப்ங்கிற ப்ரொசீடட் ஃபுட் ப்ராடக்ட். ஓகேவா, அடுத்து வந்து எக்ஸ்போர்ட்டுங்கிறது தான் இந்த இங்கிறது எக்ஸ்போர்ட் குறிக்குது. டிங்கிறது டெவலப்மெண்ட், ஏங்கிறது அத்தாரிட்டி. இதுதான் இந்த அஃபிட்டா அப்படிங்கிறத ஃபுல் ஃபார்மு. இது வந்து எந்த துறைக்கு கீழே வருதுன்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ் அந்த துறை. கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கிறீங்க. நீங்கள் அக்ரிகல்ச்சர்னு சொன்னோன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர் போயிடக்கூடாது. கண்டிப்பாக நீங்கள் இந்த ஞாபகம் வச்சுக்கணும். இதுக்கான ஹெட் குவார்ட்டர்ஸ் நியூ டெல்லியில் இருக்குது. ஸோ இது வந்து பொருட்களை பதப்படுத்தல் முறை ஏற்றுமதிக்கான ஒரு விஷயத்தை ஊக்குவிக்கக்கூடியதாக இருக்குது. ஓகே, ஸோ இது வரைக்கும் வீடியோ ஃபுல்லாக பார்த்து மிக்க நன்றிங்க. ஏன்னா இந்த வீடியோ கிளாஸஸை இது வரைக்கும் ஃபுல்லாக பார்த்துருந்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய நன்றி. அது தவிர்த்து என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, நம்ம ரீசெண்டாக வந்துன்னா 13K 13,000 ஃபாலோவர்ஸ் வந்து நான் கிராஸ் பண்ணியிருக்கோம். எங்கே அப்படின்னா யூடியூப்பில் தான். ஸோ அதுக்கெல்லாம் காரணம் நீங்கள் தான். ஓகேவா, ஸோ இந்த 12.5Kலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு 500 பேர் பீப்புள்ஸ் வந்து சேர்றதுக்கே கிட்டத்தட்ட வந்து 1 இயர்ஸ் வரைக்கும் வந்து ஆயிடுச்சு. ஓகேவா, புரிஞ்சுக்க நினைக்கிறேன். அதை வந்து ரொம்ப நாளாக எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தது. அது திடீர்னு ஒரு நாள் நடந்துருச்சு. அதுக்கு காரணம் உங்களை மாதிரி சில நல்ல உள்ளங்கள் தான். அதுவும் இந்த மாதிரி ஃபுல்லாக வீடியோ பார்க்குற நல்ல உள்ளங்கள் தான் ஷேர் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த ஒரு மகிழ்ச்சியான சந்தோஷத்தை உங்களை ஏற்கனவே நான் ஷேர் பண்ணியிருந்தேன். இந்த ஒரு வாய்ப்பை கொடுத்தீங்கிறதுக்கு மிகப்பெரிய ஒரு நன்றி அப்படிங்கிற மாதிரி நான் சொல்கிறேன். இந்த கிளாஸஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கண்டிப்பாக கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இது தவிர்த்து வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. நிறைய பேர் பார்க்குறீங்க, பட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்ருக்கீங்க. அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா எனக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சின்ன மோட்டிவேஷனலாக இருக்கும். ஓகேவா, புரிஞ்சுருக்கும் நினைக்கிறேன். தேங்க்யூ கைஸ்.